வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு இன்னைக்கு தான் முதல் முறை வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவரைக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே நன்றி. ஏன்னா இதுவரைக்கும் ஒரு 14 மேட்ச் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வீடியோ போடணும், நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க. அதே போல இந்த ஃபைனல் மேட்ச் ஆன இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களையும் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராதீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட், ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆனாலும் சரி, உங்களுக்கு பிச்சை பத்தியான ஃபுல் டீடைல், பிச் ரிப்போர்ட், ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், ஃபைனல் டீம்னு சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஐபிஎல் வரப்போகுது. ஸோ நம்ம சேனல் நேம்ல இருந்தாலும் சரி, இல்ல நிறைய வடக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருவாங்க. அதுல கவனமா இருக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நம்ம ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு பிளேயர்ஸை பத்தியான ஃபுல் ஸ்டாட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பவுலர்ஸோட பேட்டில் இருந்து எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணி அந்த ஸ்டாட்ஸை பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய குபேரா ஃபேண்டசியா, ஸோ இதுல ஏற்கனவே நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இதுல உங்களுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா ஒரு 11 பேர் கொண்ட ஒரு டீம் கிரியேட் பண்ண தேவையே கிடையாது. அதே போல ஒரு வைஸ் கேப்டன் போடணுமா, வேண்டாம். கேப்டன் போடணுமா, தேவையே கிடையாது. ஜஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிற 5 பிளேயர்ல ஒரு பிளேயர் சூஸ் பண்ண போறீங்க. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க. அதாவது நீங்க நார்மலா பாத்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டீவ் ஸ்மித், சுக்மன் கில்லு, ரோஹித் சர்மா, ஹெட், விராட் கோலி. இது ஃபுல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனா போட்டிருக்காங்க. அதே இது ஒரு ஆல்ரவுண்டர் செக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்க. ஜடேஜா, கோன்லி, மேக்ஸ்வெல், ஸ்ரேயஸ் ஐயர், லபுஷன் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 3 காம்போ கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க உங்களுக்கு எது தெளிவா இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் இதா இருக்கும். ஸோ அதுல இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த பாக்ஸ்ல உள்ள பிளேயர்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்க ஆப்போனன்ட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணுங்க. நீங்களே போய் ஃபர்ஸ்டா போய் ஜாயின் பண்ணாதீங்கன்னா தான் சொல்றேன். ஏன்னா உங்க ஆப்போனன்ட் யாரை வச்சு ஜாயின் பண்ணிருக்காங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஒரு ஃபேண்டசி டீம் போட்டா நம்மளால பார்க்க முடியாது. ஆஃப்டர் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். இதுல உங்க ஆப்போனன்ட் ஸ்டீவ் ஸ்மித் வச்சு ஜாயின் பண்ணிருக்கானா இல்ல கில்ல வச்சு ஜாயின் பண்ணிருக்கானான்னு பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அவனை விட்டு பிடிங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஒருவேளை ஹெட்டை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னா, நீங்க ஹெட்டை விட இன்னைக்கு ஸ்டீவ் ஸ்மித்தோ, விராட் கோலியோ, கில்லோ, ரோஹித் சர்மாவோ அதிக பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்க நம்பினீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க. நீங்களே போய் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாதீங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றது. அதே போல இப்ப புதுசா அறிமுகப்படுத்திருக்கிறது டியோ ப்ரோ. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 2 பேர் சூஸ் பண்ணணும். இந்த செட் 1 இருக்கு, செட் 2 இருக்கு. இந்த செட் 1ல இருந்து நீங்க ஏதாச்சும் ஒரு பிளேயரை சூஸ் பண்ணிக்கலாம். ரோஹித் சர்மா அண்ட் குல்தீப் யாதவ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா விராட் கோலி, சாம்பாவை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த செட்ல இருந்து ஒரு பிளேயர், இந்த செட்ல இருந்து ஒரு பிளேயர், ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு மிஸ் ஆனா கூட வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் உங்களை போய் நீங்க போய் பிளே பண்ணுங்கன்னு சொல்லல, ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் பிச்சோட வென்யூ துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி 4 மேட்ச் நம்ம இந்த பிட்ச்ல பிளே பண்ணி 4 out of 4 அப்படிங்கறத வின் பண்ணியிருக்கோம். இதே பிட்ச்ல நம்ம நியூசிலாந்தே பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கோம். ஸோ பிச்சோட வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆஃப் சைட், லெக் சைட், ஸ்ட்ரைட் 62, 69, 74 இருக்கு. பிச்சோட வியூவும் பாருங்க. ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக் தான். இது ரொம்ப பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். டாஸ் வின் பண்ற கேப்டன் ஏன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க தெரியல. ஏன்னா இந்த பிட்ச்ல பேட்டிங் செகண்ட் தான் அதிகமா வின் பண்ணி இருக்காங்க. பட் டாஸ் வின் பண்ற கேப்டன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கிறாங்க. ஸோ மேட்ச் ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 230. இந்த சீசன்லயுமே 250க்கு உள்ளதான் இருக்கு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர். 4 மேட்ச் நடந்தாலும் அதோட ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 250க்கு உள்ளதான் இருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 355, லோ ஸ்கோர் 116. ஒருவேளை பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் ஒரு 320, 30, 40, 50 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வாய்ப்பு இருக்கு. அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 250, 280 வரைக்கும், 290 வரைக்கும் ஸ்கோர் பண்ணா கூட பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம இப்போ பிளேயர்ஸை பத்தியான கம்ப்ளீட் ஸ்டாட்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசெண்டா எப்படி விளையாண்டுருக்காங்க, அதுக்கு அடுத்ததா இந்த வென்யூல எப்படி ஆடி இருக்காங்க, அடுத்ததா இந்த ஆப்போனன்ட் டீம் கிட்ட எப்படி ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை சொல்லணும் அப்படின்னா ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 41 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹை ஸ்கோர், ஒரு 50+ கூட ஸ்கோர் பண்ண முடியல.
அதே போல இந்த வெனியூல அவருடைய ஆவரேஜ் ஒரு 48 இருக்கு அண்ட் ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா ஒரு 37 இருக்கு. ஸோ குறையாம இந்த மேட்ச்லயும் நம்ம ரோஹித் சர்மா கிட்ட வந்து ஒரு 40 ரன் கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது அந்த ஆவரேஜ் பிளஸ் அந்த வெனியூ ஆவரேஜ் ஆப்போனன்ட் டீம் இந்த ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 ரன் கிட்ட தோராயமா அடிக்கிறாரு. ஸோ ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் கிட்ட அவர்கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சுப்மன் கில் நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருந்தாரு. எப்போ இங்கிலாந்து ஓடியா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சா இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் கூட சரி, நம்ம நியூசிலாந்து பங்களாதேஷ் கூட சரி நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து அவரால் தொடர்ந்து 2 மேட்ச் ஃபிளாப் ஆயிருக்கிறாரு. சிங்கிள் டிஜிட்ல தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த வெனியூல ஒரு 52 ஆவரேஜ் இருக்கு, ஆப்போனன்ட் டீம் கிட்ட 74 ஆவரேஜ் இருக்கு. நான் கண்டிப்பா இன்னைக்கு சுப்மன் கில்லு கிட்ட இருந்து ஒரு 50+ ரன் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்து விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா எந்த மேட்ச் வந்து முக்கியமோ அந்த மேட்ச் ஆடி கொடுத்துடுறாரு. அதுதான் தலைவர்கிட்ட வந்து ஒரு பிளஸ். மற்ற தேவையில்லாத மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆகி போயிடுவாரு. பட் இந்த மேட்ச் இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ட், வின் ஆகியே ஆகணும் அப்படின்னா அந்த மேட்ச் வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஒரு 2 பிக்கஸ்ட் இன்னிங்ஸ் வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில ஆடி இருக்கிறாரு. அண்ட் அந்த வெனியூலையும் ஒரு 72 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஆப்போனன்ட் டீம் கிட்டையும் 57 வச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு பிளேயர். ஆனா இன்னைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து மாத்திக்கலான் இருக்கேன். விராட் கோலி வந்து மேபி ஃபிளாப் ஆறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவரால் ஒரு 30+ ரன்னுக்கு மேல அடிக்க முடியாது. 0ல இருந்து 30 ரன்னுக்கு உள்ளதான் அவருடைய ஸ்கோர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுது. அதனால விராட் கோலியை வந்து செலக்டட் பெர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு 30 ரன்னுக்கு மேல விராட் கோலி ஸ்கோர் பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த 3வது காலம்ல இருக்கிற எல்லாருமே நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஆடினது. அதையும் நீங்க வந்து கொஞ்சம் தரவா செக் பண்ணிக்கலாம். இந்த 15 ரன்ங்கிறது இந்த சீசன்ல ரோஹித் சர்மா நியூசிலாந்து கூட ஆடினது. இந்த 2 ரன்ங்கிறது நியூசிலாந்து கூட ஆடினதுதான். ஸோ அதனால நியூசிலாந்து கிட்ட விராட் கோலி 30+ ரன் தாண்ட மாட்டார்னு எனக்கு தோணுது. மேபி அது உங்களுக்கு தப்பா தோணலாம், ஸ்கோர் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் எப்பவும் சொன்ன மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட இருக்கும். ஒரு எல்லா மேட்சுமே பாருங்க டப்புன்னு ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணி, இப்ப பாருங்க விராட் கோலி வந்து ஒரு மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்றாரு, ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணல, ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணல, ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்றாரு. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் அப்படி இல்ல, கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணுவாரு. குறைஞ்சது ஸ்ரேயஸ் ஐயர் இந்த வெனியூலையும் ஒரு 48 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 70 அந்த நியூசிலாந்து வில்லியம்சனே சொன்னாரு, ஸ்ரேயஸ் ஐயர்லாம் எங்க டீம் கிட்ட நல்லா ஆடாது, ஒரு குவாலிட்டியான பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஒரு 40+ ரன் வந்து நான் ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அதே போல அக்சர் பட்டேல் ஃபேண்டசி வேல்யூல பயங்கரமான இன்க்ரீஸ் உள்ள பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மேட்சும் பாருங்க அவர் ஃபேண்டசில ஃபிளாப் ஆனதே கிடையாது. நீங்க கம்பேர் டு நீங்க ரோஹித் சர்மா எடுத்துக்கோங்க, ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துக்கோங்க, கேஎல் ராகுல் எடுத்துக்கோங்க, பெஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு. அது பேட்டிங்கோ பவுலிங்கோ இதுலயே உள்ள வாங்கி கொடுத்துருவாரு நமக்கு. அந்த வகையில அக்சர் பட்டேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெனியூல 4 மேட்ச்ல 80 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு மேட்சுக்கு 20 ரன் சராசரியா அடிக்கிறாரு, ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதே போல ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா 8 மேட்ச்ல 121 ரன் பிளஸ் 6 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. நியூசிலாந்து கிட்ட கொஞ்சம் விக்கெட் கம்மியா எடுத்திருக்காரு. ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து நியூசிலாந்துல கிடக்காங்க. அதனால அண்ட் அக்சர் பட்டேல் கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்லயும் இந்த சராசரிலாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 25 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கேஎல் ராகுல் எப்பவும் சொல்றது போல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நம்ம ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இந்த 2 மேட்ச் கிட்ட நல்லா கணிசமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வெனியூல ஆவரேஜ் சூப்பரா இருக்கு. நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிளஸ் அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் நிறைய கேட்ச் அப்பப்போ விடுவாரு. இருந்தாலும் விக்கெட் கீப்பர் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்தியாவோட டாப் ஆர்டர்ஸோட நிலைமை. அடுத்து பவுலர்ஸோட பத்தி நம்ம பார்க்கலாம். பவுலர்ஸ் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர் அட்டாக். இதுல வந்து ஹர்திக் பாண்டியா, முகமது ஷமி 2 பேரும் தான் ஃபாஸ்ட். ஹர்திக் பாண்டியா நம்ம சொன்னது போல எல்லா மேட்சுமே அந்த கன்சிஸ்டன்சி ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. அது ஒண்ணு பேட்டிங்கோ பவுலிங்கோ, உங்களுக்கு தேவை ஃபேண்டசி பாயிண்ட், அது என்னால வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து 3 மேட்சாவே அவர் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த மேட்ச்ல 8 ரன் தான் அடிச்சாரு அப்படின்னா 2 விக்கெட்டை போட்டாரு. இங்க 42 ரன் 45 பிளஸ் ஒரு விக்கெட், இங்க 28 ரன் பிளஸ் ஒரு விக்கெட். ஆனா ஓவர்லாம் கொஞ்சம் கம்மியா தான் பவுல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வெனியூல 5 மேட்ச்ல 4 விக்கெட் 81 ரன். அப்போ ஒரு மேட்சுக்கு குறையாம ஹர்திக் பாண்டியாட்ட
ஒரு 20+ ஒரு விக்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வெனியோட ஆவரேஜ் பார்க்கும்போது நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாவும் அப்படிதான் ஆடி இருக்காரு. 15 மேட்ச்ல 16 விக்கெட், ஒரு 319 ரன். சோ இது ஒரு ஆவரேஜா ஹர்திக் பாண்டியா வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கும். அண்ட் முகமது ஷமி விக்கெட் எடுத்தா அதிகமா எடுக்கிறாரு, இல்ல அப்படின்னா விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா 3 விக்கெட் என்னமோ எடுத்து 3 4 கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சோ நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு ஷமி. இந்த வென்யூல 4 மேட்ச்ல 8 விக்கெட், 3 விக்கெட் தான். சோ அதே போல ஆப்போனன்ட் டீம் கிட்ட 15 மேட்ச்ல 37 விக்கெட் எடுத்திருக்காரு. நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா சூப்பரா அடிக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல ஷமி நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதை நோட் பண்ணிக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணார்னா ஷமி எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து 3மே ஸ்பின்னர்ஸ், ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி. இதை இன்னுமா நான் மாத்தாம இருக்கிறேன். அடுத்து ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் 3 பேருமே சூப்பரா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜடேஜா விளாண்ட 4 மேட்ச்ல 3 மேட்ச் விக்கெட், சொல்லவே வேணாம். வருண் சக்கரவர்த்தி விளாண்ட 2 மேட்ச்ல 7 விக்கெட். குல்தீப் யாதவ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பலா இந்த சீசன்ல சாம்பியன்ஸ் டிராஃபில கொஞ்சம் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. பட் நல்ல பவுலர், மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வெனியூல 9 மேட்ச்ல 15 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஆப்போனன்ட் டீம் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா 12 மேட்ச்ல 22 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதே போல வருண் சக்கரவர்த்தி ஒரு மேட்ச்ல 5 விக்கெட் ஆப்போனன்ட் கூட. இந்த மேட்ச் தான் அது. அண்ட் இந்த வெனியூல 2 மேட்ச்ல 7 விக்கெட். ஜடேஜா இந்த வெனியூல 7 மேட்சுக்கு 7 விக்கெட், ஒரு 66 ரன் பிளஸ் அடிச்சிருக்காரு. ஆப்போனன்ட் டீம் கிட்ட 15 மேட்ச்ல 9 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. போன மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணாரு. ஆனா குல்தீப் யாதவ் பாருங்க, போன மேட்ச் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா 2 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. சோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா இப்ப நீங்க ஸ்பின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட ஃபோக்கஸ் வந்து வரும் தான். ஸோ சேஃபா பிக் பண்ணிட்டு போயிருவீங்க. அதே நீங்க ஒரு மல்டிபிள் கிராண்ட் லீக் டீம் போடும்போது ஏன் வருண் சக்கரவர்த்திக்கு மேல குல்தீப்பை வந்து அவர் ஒரு மொத்தம் ஒரு 10 டீம் போடணும்னு கான்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 டீம்ல நீங்க வருண போடணும் கிடையாது. ஒரு 7 டீம்ல வருண போட்டீங்கன்னா ஒரு 3 டீம்ல குல்தீப் யாதவையும் போடுங்க. ஏன்னா இந்த வெனியூலயும் சரி, இந்த ஆப்போனன்ட் டீம் அகைன்ஸ்டாவும் சரி, ரீசெண்டாவும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்காகவே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்ததா நியூசிலாந்து பிளேயர்ஸ், அவங்களும் போராடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ட்ரை சீரியஸ், பாகிஸ்தானு, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, அதுலயும் வந்து கப் அடிச்சாங்க. இப்போ இந்த இதுல கப் அடிக்கிறாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்னேன், சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு பயங்கரமான ஜோக் டீம். ஒரு நல்லா விளையாடுவாங்க, ஆனா இந்த ஃபைனல் செமிஃபைனல்ஸ் அவங்க ஆகாது. அதே போல நியூசிலாந்துக்கும் ஃபைனல்ஸ் வந்து ஆகாது. நிறைய மேட்ச் வந்து ஃபைனல்ஸ் வந்து போட்ட விட்டுருக்காங்க, நமக்கே தெரியும். ஸோ இந்த மேட்ச் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ வில்லன், ரவீந்திரா 2 பேர் தான் ஓபன் பண்றாங்க. வில்லன் வந்து மேட்ச் மட்டும் ஸ்கோர் பண்ணாரு பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்ற லெவலுக்கு ஆடல. ஒரு 20 அந்த மாதிரிதான் ஆடுறாரு. அதே போலதான் இந்த வெனியூலையும் ஒரு 22 ஆவரேஜ் இருக்கு. இந்தியா கிட்டையும் அதே போலதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் வந்து வில்லங்க கிட்ட ஒரு 40+ ரன் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். குறைஞ்சது ஒரு 40 இல்ல ஒரு 35+ ஆடிடுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதே போல ரவீந்திரா பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் பேக்கப் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து நிறைய ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. ரோஹித் சர்மா, கில்லு, விராட் கோலி, ஸ்ரேயஸ்ன்னு. அப்போ கண்டிப்பா இன்னைக்கு வந்து ரவீந்திரா வந்து ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஸோ நிறைய பேர் போன மேட்சே கேட்டீங்க. ஆனா நான் போன மேட்ச் டாஸ் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் சொன்னேன். அது போல ரவீந்திரா வந்து வைஸ் கேப்டன் அந்த மாதிரிலாம் சொன்னேன். எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல. ஆனா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வின் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ பவுலிங் பேக்கப் வந்து கண்டிப்பா அவருக்கு இருக்கிறதுனால, ஒரு ஓப்பனிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆனா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஃபிளாப் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு, பேட்டிங்ல ஃபிளாப் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அண்ட் வில்லியம்சன் சொன்னது போல நல்ல ஃபார்ம்ல தான் ஆடினாரு முதல்ல. ஆனா தொடர்ந்து முதல் 2 மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணதுனால நிறைய பேர் வில்லியம்சனை பிக் பண்ண மறந்துட்டீங்க. பட் வில்லியம்சன் நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. இந்த வெனியூலையும் 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. போன மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா 81 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இந்த இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. குறையாம வில்லியம்சன் கிட்ட இருந்து ஒரு 40+ ரன் வந்து சாலிடா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான பிளேயர், திடீர்னு ஒரு டக் அவுட் கூட ஆகலாம், அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. பட் ஒரு குவாலிட்டியான பிளேயர் கிட்ட வெனியூ பிளஸ் ஆப்போனன்ட் டீம் கிட்ட இருந்து பார்க்கும்போது ஒரு 40 அடிப்பார்னு எதிர்பார்க்கலாம். மிச்சல் சொல்ற லெவலுக்கு ஒன்றும் ஆகல. லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 49 சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்ட் ஆனாரு. இந்த பிச்சில் 17 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆனா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு 46 வச்சிருக்காரு. போன மேட்ச்லயும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு 17 ரன் ஸ்கோர் பண்ணார். குறையாம மிச்சல் கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து லதாம் வந்து
ரெண்டு மேட்ச் நல்லா ஆனாரு, லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா இல்ல. அதுவும் குறிப்பா இந்தியா கூட 14 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் இந்த வெனியூல ஆவரேஜ் ரொம்ப கம்மியா வச்சிருக்காரு 13. ஆனா இந்தியாக்கு அகைன்ஸ்டா கூட ஒரு 46 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த மேட்ச்ல நான் லதாம் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், ஒரு 40+ ரன் கூட எதிர்பார்ப்பேன். அண்ட் பிலிப்ஸ் செம ஃபார்ம்ல இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங், பேட்டிங் வேணுமா பேட்டிங் இருக்கு, பவுலிங் வேணுமா பவுலிங் இருக்கு, ஃபீல்டிங் வேணுமா ஃபீல்டிங் இருக்கு, மொத்தத்துல எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அப்படின்னா அது பிலிப்ஸா தான் இருக்க முடியும். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பண்ணதுன்னா இவர் ஒருத்தர் தான். இன்னும் என்ன அம்பையர் பண்ற அந்த இது மட்டும் தான் பண்ணல, அதுவும் விட்டா பண்ணிடுவாரு போல ஃபீல்ட்ல உட்காந்து. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுலயும் இருக்காரு. ஆனா இந்த வெனியூல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவும் அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத கம்மி பண்ணிக்கலாம்னு தோணும். ஏன்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா நீங்க பவுலிங் ஆப்ஷன் இருக்குன்னு நினைச்சு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் 6 மேட்ச்ல 0 விக்கெட் தான் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா எடுத்திருக்காரு. ஏன்னா இந்தியால எல்லாருமே ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன், உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்முலா அப்படி இருக்கலாம், இல்ல இந்தியா பேட்ஸ்மேன் இவர் பால நல்லா ஆடி இருக்கலாம். பட் ஆனா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா விக்கெட் எடுத்தது எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வில்லியம்சன், ரவீந்திரா அண்ட் மிச்சல். சாரி மிச்சல் கிடையாது, நம்மளுடைய பிலிப்ஸ். இந்த 3 பேருக்கு தான் மோஸ்டா உங்க ஆப்போனன்ட் வந்து போவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் போக்கஸ் பண்ண வேண்டியது, அது ஸ்மால் லீக் கூட வச்சுக்க வேணும், மினி லீக் கிராண்ட் லீக்னு பாத்தீங்கன்னா வில்லியங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, லதாம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கம்பேர் டு ரவீந்திரா அண்ட் பிலிப்ஸ் மேபி இன்னைக்கு வந்து ஃபிளாப் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து சுத்தமா ஆடாம போயிடுவாங்க, வந்தோடனே ஃபர்ஸ்ட் பாலே டக் அவுட் ஆயிடுவாங்க சொல்லல. ஒரு 30 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல பிலிப்ஸ் வந்து போன மேட்ச்லாம் கடைசி நேரத்துல வந்து பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி நடக்கலன்னா விக்கெட் எடுத்துக்க மாட்டாரு. அதே போல இந்தியா கூட ஒரு விக்கெட் எடுக்கலங்கிற காரணத்தால சொல்றேன். அண்ட் பவுலர்ஸ் ஓரளவுக்கு தான் டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்பின்னர் அட்டாக் வச்சேதான் வின் பண்றாங்க இவங்களும். பாத்தீங்கன்னா பிரேசில் வந்து தொடர்ந்து வந்து எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துறாரு. அண்ட் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா மட்டும் ஒரு விக்கெட் எடுக்காத மேட்ச் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில இந்த வெனியூல விக்கெட் எடுக்கல. அண்ட் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னு பாருங்க, 5 மேட்ச்ல ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. அது உண்மைதான். அப்போ இந்த பிளேயர்ஸோட பேட்டில் பாக்குறது யூஸ்ஃபுல் தானே. போன மேட்ச் அப்படி நினைச்சு நம்ம எடுக்காம இருந்ததுனால அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா போன மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கல இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா. அதே போலதான் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு 5 மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஒரு 190 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு 20 ரன் அடிக்கிறாரு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா. ஆனா ஒருவேளை அந்த ஒரு விக்கெட் கிடைச்சது அப்படின்னா ஃபேண்டசில ட்ரீம் டீம்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிடுவோம். சாண்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல எல்லா மேட்ச் நல்லா ஆடி இருக்கிறாரு, இந்த வெனியூலையும் நல்லா ஆடி இருக்கிறாரு. ஆப்போனன்ட் டீம் கிட்ட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். ஏன்னா 23 மேட்ச்ல 15 விக்கெட் ஆயிடு. மற்ற டீம் பாத்தீங்கன்னா 15 மேட்ச்லயே அவர் 23 விக்கெட் எடுக்கிறாரு. இங்க அப்படி ஆப்போசிட்ல எடுத்திருக்கிறாரு, ஒரு 290 ரன் வந்து அடிச்சிருக்கிறாரு. ஸோ சாண்டரும் அதே போலதான் ஒரு 15 ரன் அடிச்சு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. ஆனா ஜிமிசன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ரீசெண்டா ஒரு மேட்ச் விளையாண்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு, அதுதான் அங்க இருக்கு. இந்த வெனியூலையும் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட். ஆனா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவும் 3 மேட்ச்ல ஒரு விக்கெட். ஸோ குறையாம ஜிமிசன் வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்காரு சராசரியா. மேட் ஹென்ரி அப்படி இல்ல, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த வெனியூல 2 மேட்ச்ல 6 விக்கெட், இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா 11 மேட்ச்ல 21 விக்கெட். ஸோ 2 விக்கெட் எடுத்து கொடுக்காரு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டானாலே. அதுவும் குறிப்பா லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் எடுத்தாரு அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கணும். வில்லியம் நல்ல ஃபார்ம்ல, நல்ல யங் டேலண்டட் பிளேயர். இந்த வெனியூல ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட், இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட். ஒரு மேட்ச் தான் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி விளையாண்டார், அதுதான் அவருடைய ஸ்டாட்ஸ். பட் கண்டிப்பா ஒரு விக்கெட் வந்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். நல்லாவே கொஞ்சம் மிடில் வர்றாரு, 10வது ஓவர் அந்த டைம்ல வர்றாரு. சில அன்னைக்கு ஓப்பனிங் பவுலரா வர்றாரு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி வர்றாரு. அண்ட் நிறைய பேர் மேட் ஹென்ரி விளையாட மாட்டாரா அப்படின்னு கேட்கீங்க. சாண்டர் வந்து அவர் விளையாடுவார் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் மேட்ச் முடிஞ்சு போகும்போது சொன்னாரு. அதனாலதான் நான் மேட் ஹென்ரி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்துடலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் தான் இந்த ஃபேண்டசில வந்தே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் போட்ட அன்னைக்கு ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் பெர்ஃபார்ம் பண்றாங்க, ரிஸ்கா போட்ட அன்னைக்கு சேஃபா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த டாப் 6ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் கொடுக்கறது சுப்மன் கில்லுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், அக்சர் படேலுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், கண்டிப்பா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு விசி ஆப்ஷன். இந்த 3 பேரையுமே நீங்க கண்டிப்பா போக்கஸ் பண்ணிக்கோங்க. அக்சர் படேல்லாம் மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி. சுப்மன் கில் தொடர்ந்து 2 மேட்ச் ஃபிளாப், இன்னைக்கு ஸ்கோர் பண்ணுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரோஹித் சர்மாவும் ஒரு 40+ ரன் வர வாய்ப்பு இருக்கு. அதே போல இங்க பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கே தெரியும் வருண் சக்கரவர்த்தி இருக்கிற ஃபார்ம் எப்படின்னு தெரியும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வருண் சக்கரவர்த்தி எடுக்கலாம். ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன். ஏன்னா இந்தியாவில இருந்து மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி அக்ஷர் படேலும் ஹர்திக் பாண்டியாவும் தான். அண்ட் குல்தீப் யாதவுக்கு பர்சனலா ஒரு விசி ஆப்ஷன். ஸோ 6 பிளேயரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா போட சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுல வைஸ் கேப்டனா குல்தீப் யாதவையும் ரோஹித் சர்மாவை மட்டும் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு 10 டீம் 15 டீம் 20 டீம் போடுறவங்களும் நம்ம வீடியோஸ்லாம் பாக்குறீங்க. அதுக்காக தான். நீங்க ஸ்மால் லீக் மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கடுப்பா இருக்கும். என்ன இத்தனை கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்றதுனால நம்ம வீடியோவை பாக்குறது ஸ்மால் லீக் போடுறவங்க மட்டும் பார்க்கல, மினி லீக் போடுறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் 30 டீம் போடுறவங்க கூட நம்ம சேனல்ல இருக்கிறாங்க. நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுங்கன்னு அவங்களுக்காக தான் சொல்றோம். ஸ்மால் லீக் பிளே பண்றவங்களுக்கு கடைசி இந்த டீம் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வில்லியம்சனுக்கு வந்து ஒரு விசி ஆப்ஷன் எடுங்க. வில்லியங்குக்கு ஒரு விசி ஆப்ஷன் வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அந்த 2 பேருக்குமே டாப்ல இருந்து விசி ஆப்ஷன் எடுங்க. அண்ட் பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் பிரேசிலுக்கு வந்து ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய பிளேயர் பேட்டிங் அண்ட் பவுலிங். அதனால இந்த 3 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் அண்ட் மேட் ஹென்ரிக்கு விசி ஆப்ஷன் மட்டும் எடுங்க, போதுமானதா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம நண்பர் தான் ஒருத்தர் சொன்னாரு சேஃபான டீமையும் காமிங்க அண்ட் ரிஸ்கான உங்க டீமையும் காமிங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இதை எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ சேஃப் பிளஸ் ரிஸ்க். ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீமா இருக்கும். யாரு? லதாமி, அடுத்து வில்லியம்சன், அடுத்து விராட் கோலி, ரவீந்திரா, சுப்மன் கில், அக்ஷர் படேல், ஹர்திக் பாண்டியா, சாண்ட், மேட் ஹென்ரி, ஷமி, வருண் சக்கரவர்த்தி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் சேஃபான ஒரு டீமா இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டனும் நீங்க ஆல்மோஸ்ட் உங்களுடைய பேட்டிங் செக்ஷன்ல இருந்து நீங்க கொடுக்கலாம். விராட் கோலிக்கு ஒரு கேப்டன், இல்ல வில்லியம்சனுக்கு ஒரு வைஸ் கேப்டன், இந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். இல்லையா உங்களுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ இந்த 5 ஆப்ஷனுமே இருக்கு உங்களுக்கு. சும்மா எல்லாரையுமே கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சேஃபா உங்க ஆப்போனன்ட், இப்ப நீங்க ஒரு ஹெட் டு ஹெட் டீம் போடுறீங்க அப்படின்னா, இல்ல ஒரு ஹெட் 3 ஹெட் போடுறீங்க அப்படின்னாலும் சரி, ஹெட் 4 ஹெட் 4 மெம்பர் லீக் விளாண்டாலும் சரி, இந்த 3 லீக்லயும் உங்க ஆப்போனன்ட் வந்து இந்த 5 பேரை கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம சொல்றோம். பட் டீம்ல வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதுவே நீங்க கொஞ்சம் பர்சனலா ரிஸ்க் எடுத்து போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை அப்படி கொண்டு வந்துருங்க. அண்ட் சுப்மன் கில் அப்படி கொண்டு வந்துருங்க. நான் கெயின் வில்லியம்சனுக்கு பதிலாகவும் ரவீந்திராவுக்கு பதிலாகவும் ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டு, அதே போல வில்லியங்க கொண்டு வந்திருக்கேன். ஸோ 2 பேருமே ரிஸ்கான பிளேயர்ஸ் கம்பேர் டு வில்லியம்சன், ரவீந்திரா, விராட் கோலி. இந்த 3 பேருக்கு பதிலாக ஆனா அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, சாண்டர் அந்த 3 பேர் அப்படி எடுத்திருக்கோம். அண்ட் பிரேசில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா எடுத்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரி, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஷமிக்கு பதிலா குல்தீப் யாதவ் எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்களே பாத்தீங்க நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் டு ஷமி நல்லாவே வச்சிருக்கிறாரு. அதனால இந்த வெனியூல நல்லா வச்சிருக்கிறாரு. ஸோ குல்தீப் யாதவ் வந்து ஸ்பெஷலா ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரோஹித் சர்மா, வில்லங்கி, பிரேஸ்வெல், குல்தீப் யாதவ். இந்த சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி போங்க, ரிஸ்கா போகணும்னு நினைச்சா இப்படி போங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேப்டன் ஒரு விசி கேப்டன் விசி, சுப்மன் கில்லுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ அவ்வளவுதான் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன். இதுல போறது பதில ஒரு 4 பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன வீடியோ போட போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உமன்ஸுக்கு நிறைய பேர் கேட்கீங்க. நான் உமன்ஸ் மேட்சுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா 11 பிளேயரும் சேஃபா தான் வர்றாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன்ல மாறுது, இல்ல ஒரு பிளேயர்னால தோத்து போறேன் டெய்லி. ஸோ அதனால உமன்ஸ் மேட்சுக்கு நான் பெருசா வீடியோஸ் கொடுக்கல. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படி இருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபேண்டஸில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் ஒரு 2017 16 அந்த டைம்ல இருந்து நான் விளையாண்டுட்டு இருக்கேன். அதாவது லைன் அப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டீம் போடுற காலத்துல இருந்து நான் விளையாண்டுட்டு இருக்கேன். ஸோ அதுல இருந்து நீங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ் இந்த வீடியோல நீங்க உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ ஃபேண்டஸில எல்லா டவுட்டுமே கேளுங்க. அதை ஃபுல்லா அப்படியே எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா எப்படி ஒரு கான்டெஸ்ட்ல சூஸ் பண்ணணும், எப்படி ஒரு மேட்சை சூஸ் பண்ணணும், எப்படி வந்து உங்க ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஒரு பெஸ்ட் வீடியோவா அடுத்து ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த ஒரு 3 வீடியோ வந்து பெஸ்டா பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா பிஃபோர் ஐபிஎல் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இது பார்த்துட்டு போகலாம். ஸோ ஐபிஎல்க்குலாம் நிறைய கிராண்ட் லீக் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கும், அப்புறம் லீடர் போர்டு கான்டெஸ்ட்லாம் நிறைய இருக்கும், அப்படி நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ அதை எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதா எனக்கு ஆசை. அதனால ஒரு சின்னதா ஒரு டெய்லி ஒரு 3 வீடியோ வர்ற மாதிரி ஒரு 3 வீடியோ ஒரு 2 நாள் விட்டு ஒரு நாள்
பிட்டு இல்லை ஒரு 3 வீடியோ வரும். ஸோ அதை பாருங்க. பட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தா, நிறைய பேர் வந்து இந்த ஃபேண்டசியை வந்து ஏமாத்துறாங்களே, அது எப்படி நம்மளால வின் பண்ணவே முடியலையே, மேல வடக்கன்ஸ் தானே வின் பண்றாங்க, அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. ஆனா டெய்லி வந்து பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. நம்பிக்கை இல்லை, அப்புறம் ஏன் பிளே பண்றீங்க? அது சொல்றது மேல்டாக்லா சொல்றாங்க, பட் பிளேயும் பண்றாங்க. அதனால எல்லா டவுட்டையும் நீங்க கண்டிப்பா நம்மகிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பட் பாட்ல கேட்காதீங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ கேளுங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவா வரும். பிஃபோர் ஐபிஎல் நம்ம எல்லா கிராண்ட் லீக்குலாம் எப்படி கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணணும், எத்தனை டீம் போடணும், இஷ்டத்துக்கு 30 டீம் போடலாமா அப்படிங்கிற எல்லா இதையுமே நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒண்ணுமே தெரியாம 30 டீம் போடுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு 10 டீமோ 6 டீமோ போடுறது பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்க வந்து வேணுங்கிற இதை சொல்லுங்க, நம்ம அடுத்து பெஸ்டா வீடியோ பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. இந்தியா தான் வின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை.